என்னதான் நமக்கு வந்து மார்க்கெட்டில வந்து வித்தியாசமா நமக்கு பூக்கள் பயன்பாட்டுக்கு வந்தாலும் சரி, விற்பனைக்கு வந்தாலும் சரி, இந்த கிராமத்தோட வாசமும், இந்த கிராமத்தோட சாயலும் நமக்கு எப்பயுமே நினைவுபடுத்துற ஒரு சில பூக்கள்ல வந்து முக்கியமான பூக்கள் தான் இந்த கனகாம்பர பூக்கள். இந்த கிராமங்கள்ல நடக்கிற வந்து விசேஷ நாட்களா இருக்கட்டும், இல்ல திருவிழா நாட்களா இருக்கட்டும், அதுக்காகவே வந்து பெண்கள் வந்து தேடி தேடி வந்து நமக்கு கலெக்ட் பண்ணி வைக்கிற ஒரு பூக்கள்னு சொன்னா, இந்த இந்த கனகாம்பர பூக்கள நம்ம மிகைப்படுத்தாம சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த விசேஷ நாட்களுக்காகவே இந்த செடிகள் வந்து பூக்கள வந்து பறிக்காம விட்டிருந்து, கொஞ்சம் நாட்கள் கழிச்சு அந்த விசேஷ நாட்களுக்கு முன்னாடி வந்து இத பறிச்சு வைக்கிறது. இந்த கனகாம்பர பூக்கள்லயே வந்து வித்தியாசமா வந்து சிவப்பு கனகாம்பரம் இருக்கு, மஞ்சள் கனகாம்பரம் இருக்கு. அதிலயே பட்டு கனகாம்பரம் பிளஸ் டெல்லி கனகாம்பரம்னு வித்தியாசங்கள் இருக்கு. இந்த மாரி வந்து இந்த கனகாம்பரம் வந்து செலக்ட் பண்ணி அந்த அவங்களோட ஆடையோட வடிவமைப்புக்கு தகுந்த மாரி இந்த பூக்கள வைப்பாங்க. நம்ம தோட்டத்துல இருக்க இந்த கனகாம்பரம் வந்து மஞ்சள் கனகாம்பரம். இது வந்து நம்ம என்னோட சின்ன வயதிலேருந்தே இருக்கு. இந்த சிறு வயதிலேருந்தே வந்து இந்த கனகாம்பரம் வளர்த்துட்டு வந்திருக்கு. அதே ரீசைக்கிள் ஆகிட்டு மறுபடியும் துளுர்த்து அந்த பூக்கள் வச்சுட்டு இருக்கு. அ இது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. இந்த கிராமங்கள் வந்து இந்த பூக்கள வந்து முழம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து இப்ப நமக்கு ஒரு ரூ. 10 குடுக்குறீங்கன்னா, ஒரு கை அள்ளி அந்த பூக்களோட எண்ணிக்கை, ஒரு கைப்பிடி அளவு அந்த மாரி தான் குடுப்பாங்க விற்பனைக்கு. நம்ம வீட்லயும் அப்படிதான். நமக்கு வீட்ல மிகையா அதிகமா இருக்கும்போது வந்து யாராவது கேட்குறாங்கன்னா வந்து, சும்மா குடுப்போம். இல்லன்னா அதர்வைஸ் வந்து பூக்கள் வாங்கிட்டு நமக்கு வந்து ஒரு பிடி அந்த அது அப்படிதான் குடுக்குற மாரி அர்த்தம். இந்த கனகாம்பர பூக்களோட சிறப்பு சொல்லணும்னா, நம்ம வந்து இந்த கிராமங்கள்ல வாழ்ந்திருக்கணும். இல்லன்னா கிராமங்களோட சூழல்லயாவது நம்ம இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பூக்களோட சிறப்பு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த அங்க இருக்க பெண்களுக்கு இந்த பூக்கள் எவ்வளோ முக்கியமான பூக்கள்னு அவங்கள கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கண்டிப்பா. ஸோ நம்ம தோட்டத்துல வந்து நெறைய பூக்கள் இன்னமும் இருக்கு. நமக்கு அடுத்த விசேஷங்கள பறிக்கிறதுக்காக வச்சிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.